Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. Praise the Lord. All glory, honor and praise be to the name of the Lord, today and forever. 180 நாட்களில் முழு வேதாகமத்தை நாம் வாசித்து முடிக்கிற இந்த முயற்சியில் 6வது நாளுக்குள்ளாக ஜெயமாக பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God wholeheartedly for giving us grace to successfully enter into the 6th day of the 180 days Bible reading challenge. 180 நாட்களில் வேதத்தை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த 180 நாட்களில் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து தியானங்களை கேட்கும் இந்த முயற்சியையும் கடந்த 5 நாட்களாக நாம் நிறைவு செய்து 6ஆம் நாளுக்குள்ளாக இந்த தியான வேளையில் கடந்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Besides reading the Bible in 180 days, we also meditate from the book of Proverbs every day, and God has enabled us to complete 5 days in this morning devotion. இந்த நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளே நான் நிச்சயித்திருக்கிறேன். I also believe in the Lord that these days are a really blessed one and useful and beneficial to you. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, இது எனக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. Not only for you, but it is also a blessing one to me also. இது ஒவ்வொரு நாளும் நான் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை நான் சிந்திக்க தியானிக்க அதற்குள்ளே நான் மூழ்க எனக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாகவே இதை நான் நினைக்கிறேன். I also consider this as an opportunity that God has given me to sit in the presence of God, to read, to meditate and to think and ponder on the word of God. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. நாம் இன்றைய உள்ள 6ஆம் நாளின் தியானத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Before we get into the 6th day's morning devotion, let us look unto the Lord and pray. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய திவ்ய பிரசன்னத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். Our holy and merciful Father, in this morning hour we humble ourselves and commit your presence, Lord. இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் 180 நாட்களில் எங்கள் வேதத்தை நாங்கள் வாசித்து முடிப்பதற்கும் 180 நாளில் உம்முடைய வேதத்தில் உள்ள நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கவும் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you that you are leading us. You have led us so far to meditate from the book of Proverbs for this 180 days, Lord. ஆண்டவரே, இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியிருப்பதற்காய் நன்றி. Lord, thank you that you have made these days a blessed one to us, Lord. இன்றைக்கும் நலமானதை எங்களுக்கு போதித்தருளும். Lord, even today teach us the good things, Lord. உம்முடைய சத்தியங்களை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கவும் கிருபை தாரும். Lord, let us not only be hearers of your truth, but let us also experience that in our life, Lord. நான் அல்ல, ஆவியானவரே, நீரே நல்ல போதகராக இறங்கி வந்து
நீர் உம்முடைய சத்தியத்திற்குள் எங்களை வழி நடத்தும். Lord, not I, Lord, but you as a good teacher and preacher, discern and Lord, lead us into your truth. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and everyone who are taking part in this. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. இந்த 6ஆம் நாளில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காய் கர்த்தரை மறுபடியும் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to meditate from the book of Proverbs in this day. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 1 verses 1 to 4. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். The Proverbs of Solomon, the son of David, king of Israel, to know wisdom and instruction, to perceive the words of understanding, to receive the instruction of wisdom, justice, judgment and equity, to give prudence to the simple, to the young man knowledge and discretion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப விசேஷமானது. This book of Proverbs is very special. இது தேவனுடைய ஞானத்தையும் ஆலோசனையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். This is a book that reveals the counsel and wisdom of God. நாம் சரீர பலத்தோடு மாத்திரமல்ல ஞானத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரியம். God's delight is that we should not live only with the strength of our physique but also with the wisdom of God. நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்துல முக்கியமான வித்தியாசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம். One of the important difference between us and the other living creatures is that wisdom. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மிருகங்கள் வாழ்வது தங்கள் பலத்தினால்தான் பெரும்பாலாக. The animals in this world mostly they live on their own physical strength. அவர்கள் உயிர் பிழைப்பதே தங்களுடைய சரீர பலத்தினால்தான். They survive only on the physical strength. சில மிருகங்கள்லாம் நம்முடைய சரீர பலத்தோடு ஒப்பிடவே முடியாது. So we cannot compare some animals with our strength. ஆனால் மிருகங்களை கூட இன்றைக்கு கூண்டிலே அடைத்து அவைகளை வேடிக்கை பொருளாய் மாற்றக்கூடிய ஒரே ஒரு சிருஷ்டிப்பு இந்த உலகத்தில் உண்டான அது மனுஷன்தான். But even when you can even go to the extent of shutting down those animals in the cages and making a funny sport is only man. அந்த திறனை சரீர பலத்தினால் ஒரு மனுஷன் செய்ய முடியாது, ஆனால் ஞானத்தினால் செய்ய முடியும். A person cannot accomplish that using the physical strength but only using his wisdom. சில வேளையில் பால சிங்கங்கள், பெரிய பெரிய நீர் யானைகள், யானைகள், மனுஷனை விட ரொம்ப பலசாலியாக இருக்கிற திமிங்கலங்களை கூட மனுஷன் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன என்க்ளோஷரில் அடைச்சி வச்சு வேடிக்கை பொருளாக மாற்றிடுறான். Sometimes even animals like lions, elephants, hippopotamus and even whales, man can easily shut down them and put them in an enclosure and make it a funny sport. இந்த மிருகங்களோடு மனுஷன் பலத்தெல்லாம் நீங்க ஒப்பிடவே முடியாது. You cannot compare the strength of a man with these animals. அந்த சிங்கம் ஒரு அடி கொடுத்துச்சுன்னா மனுஷன் ஒண்ணு இல்லாம போயிடுவான், சுருண்டுருவான், கீழே செத்து போயிடுவான். If the lion beats a man, he cannot even bear it and he can die immediately. ஆனா அந்த சிங்கத்தை அவன் அடக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறான்னா கை பலம் இல்ல, மனபலம், ஞானம். But he will not use his physical strength to control it, but he can use his wisdom. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரெங்த் ஞானம். The greatest strength a man possesses is wisdom. அதனால தான் ஆண்டவர் நீதிமொழிகள் போன்ற புஸ்தகங்களை நமக்கு எழுதி கொடுத்து இந்த ஞானத்துல, புத்தியில, அறிவுல நம்ம வளரணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். That's why God has given this book like Proverbs that we may grow up in knowledge, wisdom and understanding. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம ஆண்டவர் கிருபையினால இந்த நீதிமொழிகள் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம கவனித்தோம்.
By the grace of God, we were listening to the purpose or the reason for which this book of Proverbs was written. இந்த முதல் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்டதின் நோக்கம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அதில் முக்கியமான 3 வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். So from verses 2 to 4, I told there are the purposes that behind the writing of Proverbs, and I have showed you 3 important words here. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, ஒருவன் நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்தால் இந்த 3ம் அவனுக்கு கிடைக்கும். if a person read the book of Proverbs, he would attain these 3 things. அவைகள் என்ன? What are they? முதலாவது அறிவு, First, knowledge. இரண்டாவது உணர்வு அல்லது புரிந்து கொள்ளுதல், Second is understanding. மூன்றாவது ஞானம். Third, wisdom. இந்த ஞானம் அப்படின்ற வார்த்தையில் நீங்கள் விவேகம், அதுக்கப்புறமா வினாவு இதெல்லாம் உள்ள அடக்கிக்கலாம். So you can also include prudence and discretion in wisdom. அப்போ இந்த 3 முக்கியமான காரியங்களை தேவ பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்டது. This book of Proverbs is written that the children of God should attain these 3 things. திரும்ப இந்த வார்த்தைகளுக்குள்ள இன்னொரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். So again I want to come to these 3 words and show you another 3 words. அது என்ன தெரியுமா? What are they? இந்த நீதிமொழிகள் இந்த அறிவு, உணர்வு, ஞானம் இதை 3ஐயும் நாம் அடைகிறதுக்கு இது எந்த வழியில் நமக்கு இதை கொடுக்க முயற்சி செய்கிறது? So how about this knowledge, understanding and wisdom is served to us? எந்த வழியில் ஞானி இதை 3ஐயும் நம்ம பெறுறதுக்கு அவர் உதவி செய்கிறார், அல்லது என்ன முயற்சியில் அதை நம்மை அடையிறதுக்கு எடுக்கிற 3 முயற்சிகள் என்ன? So what are the 3 ways or the efforts by which knowledge, understanding and wisdom can be attained? ஆங்கில வேதாகமத்தை விட தமிழில் ரொம்ப தெளிவாக இருக்காது. It is very clear in Tamil Bible rather than in English. 3 வார்த்தைகளை நம்ம வேகமாக வாசிட்டு போயிட்டா கூட அது ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது. Though we read these words very fast, but each all the 3 have distinct features. சரி, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்கள் பைபிளில் கூட கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் அதை ஹைலைட் பண்ணி எழுதுங்க. So whatever I say now, try to highlight in your Bible or highlight and write it in your notes as well. 3 முறைகள், 3 விதங்களில் அறிவு, உணர்வு, ஞானம் இதை ஞானி நம்ம கொண்டு வர்றாரு. 3 ways knowledge, understanding and wisdom is served to us by the wise man. முதலாவது, First one, பை இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது போதகத்தின் மூலமாக. First by instruction. இரண்டாவது உபதேசத்தின் மூலமாக. Second by teaching. மூன்றாவது புத்திமதிகள் மூலமாக. Third by counsel. சரி, இதை இந்த 3 வார்த்தையும் நீங்க இதுல படிக்கலாம். You can read these 3 words here. 2ஆம் வசனத்துல போதகம் அப்படின்னு வாசிக்கலாம். In verse 2 you can read instruction. 3ஆம் வசனத்துல உபதேசம் அப்படின்ற வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். In verse 3 you can read about teaching. மறுபடியும் நீங்கள் 2ஆம் வசனத்துல புத்திமதி அப்படின்றத வாசிக்கலாம். Again in verse 2 you can read about counsel. இது 3மே வித்தியாசமான, ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தைகள். All 3 are different and have to be taken into account. இதை பார்க்கும்போது 3மே ஒன்று போல தான் தெரியும். When you see, all the 3 may appear as similar, but 3ம் வெவ்வேறான தன்மைகள் கொண்டது. but all the 3 have different attributes. ஒரு மனுஷன் ஞானத்திலும் அறிவிலும் அவன் உணர்விலும் வளர 3 விதங்கள்ல கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். God leads us in 3 ways for a person to grow up in knowledge, understanding and wisdom. நாம வருகிற நாட்கள் நமக்கு நிறைய நாள் இருக்கு. வர்ற நாட்கள்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் சொல்லி கொடுக்கிறேன். So in forthcoming days I will also teach you more about this in deeper. ஆனால் இன்றைக்கு மேலோட்டமாக இதுக்கு 3லே உள்ள வித்தியாசங்களை முதல்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன். But now I want to show just the difference between all the 3 words. முதலாவது நாம பார்க்குற வார்த்தை போதகம். First word is instruction. இரண்டாவது வார்த்தை உபதேசம். The second word is teaching. மூன்றாவது வார்த்தை புத்திமதி. The third one is counsel. சரி, முதலாவது போதகம். First let's come to instruction. போதகம் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன், அல்லது தமிழில் இன்னொரு வார்த்தையாக சொல்லணும்னா கட்டளை, பிரமாணம் என்று சொல்லலாம். So in English it is given as instruction, or you can call it as commandment. இது என்னன்னு சொன்னா, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் சட்டதிட்டங்கள், நியமனங்கள், பிரமாணங்கள் என்று நம்ம சொல்லலாம். So certain things which are given in our life, we can term them as instruction, rules and guidelines. இது மாற்றப்பட முடியாதது, சமரசம் செய்யவே முடியாது. They are unchanging and they are uncompromising. இவைகளை ஒரு மனுஷன் 100% விசுவாசிக்க வேண்டும், இதை 100% அங்கீகரிக்க வேண்டும். A person ought to believe it 100% and accept and receive it 100%. அதுல எந்த கேள்விகளுக்கும் இடமே கிடையாது. There is no way of questioning in there. அதை முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். It has to be obeyed totally and it has to be executed fully. இது வாக்குவாதத்திற்கு உரிய ஒரு காரியம் அல்ல, இது விவாதத்திற்குரிய ஒரு பொருளும் அல்ல. So it is not a thing of discussion or not a thing of argument. ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான். Once said, it is always said. அதிலிருந்து எந்த மாற்றமும் கிடையாது, எந்த வழிவிலகலும் கிடையாது. So there is no change in that and no deviation from that. இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னா, if I want to give an explanation, நீங்க உங்க வீட்ல ஒரு மிக்ஸியோ கிரைண்டரோ ஃப்ரிட்ஜோ வாங்குனீங்கன்னா, if you buy a mixie, grinder or a fridge in your home, அதுல ஆபரேஷன் மேனுவல் அப்படின்னு ஒரு புக் கூடவே கொடுப்பாங்க. They will give an operation manual along with that. அதுல உள்ள திறந்த உடனே டைட்டில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஆப்பரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது இது போதனை, இது எப்படி இந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சட்ட முறைகளை சொல்லியிருப்பாங்க. Once you open the book, you can find that is written as an operating instruction, that is the rules and the ways and the guidelines that you are supposed to use. இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது. So there is no way of contemplating whether you can do it or not here. இப்படிதான் நீங்க அதை செய்யணும். You have to do it this way only. இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். You have to connect it only in this way. இப்படிதான் பயன்படுத்தணும். You have to use it only this way. இப்படி நீங்க பயன்படுத்தலனா அந்த பொருள் உடைஞ்சு போய்டும். If you don't use it this way, it will be broken. அல்லது அது பழுதடைஞ்சிரும். Or it will get repaired. அல்லது அது எதற்காக வாங்குனீங்களோ அது நோக்கம் நிறைவேறாம போய்டும். Or the purpose for which it was bought will not be fulfilled. அதுல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. There is no compromise in that. அதனால இது இன்ஸ்ட்ரக்ஷன். Therefore it is the instruction. அதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது எனக்கு. I remember an incident. ஒரு முறை நாங்கள் அமெரிக்கா சென்று திரும்பி வரும்போது நம்ம சபைக்குன்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு வந்தோம். Once when we were returning from America, we bought an equipment for a church. வாங்கிட்டு அதை நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ண சொன்னோம், அது போட சொன்னோம். So we gave that equipment to our church children and asked them to operate it. அவங்க அதை பார்த்து சந்தோஷத்தில் ஆர்வத்தில் மடமடன்னு திறந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் அந்த பவரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணாங்க. So once they saw, they were very inquisitive about it and they just switched on it into the power. அந்த எக்ஸைட்மெண்ட்ல பவர் ஆன் பண்ணாங்க. So because of the excitement, they switched on the power immediately. ஆன் பண்ண உடனே ஒரு சத்தம் டமார் என்று கேட்டது. So once it switched on, there was a big sound. அப்புறமா உள்ள இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. And smoke came from it. அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனே டோட்டலாக அந்த எக்யூப்மெண்ட் ஒர்க்கே ஆகலை. The equipment did not function anymore. எனக்கு மனமெல்லாம் ரொம்ப நொறுங்கி போச்சு. கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம், இப்படி புகை வருது எப்படி. My heart was totally broken. We brought it so hard, with so difficulty, but it is totally gone now. அப்போ புது எக்யூப்மெண்ட். It is a new equipment. அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க. Only then we found out. என்ன தெரியுமா, அது 110 வோல்ட்ல தான் பயன்படுத்தணும். அது அந்த நாட்டினுடைய கரண்ட் சப்ளை. So that should be used only in 110 volts of electric current. இங்க நம்ம யூஸ் பண்றது 220 வோல்ட். Here we use 220 volts. அதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிச்சிருந்தோம்னா நிச்சயமா ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒழுங்கா நம்ம பயன்படுத்தியிருப்போம். If we would have read the instruction, we would have bought a converter and we would have used it properly. வாங்கின பொருள் அப்படியே குப்பை தான். The equipment bought is just put into trash. அவ்வளவு பணமும் வேஸ்ட். All the money is waste. இந்த மாதிரி பொருட்கள் என்று வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்க. அதுல நோ டீவியேஷன். நீங்க அதுல ஒரு பிழை செஞ்சா கூட அதுல உடனே அதனுடைய பாதிப்பை நீங்க பார்த்துருவீங்க. So likewise, when you have such kind of equipments, you have something called instructions and there is no deviation from that. ஒரு தவறு செய்தாலும் அது முழுவதுமாக நொறுங்கி போகும். Even if you commit a small mistakes, it is totally broken. நீதிமொழிகள்ல நீங்க கவனித்து வாசிப்பீங்களானா அநேக காரியங்கள் இவ்விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் போல, கட்டளை, பிரமாணம்,
நியதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. When you read the book of Proverbs, you can find many things that are written in the form of instruction and rules. இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற தீர்மானம் பண்றதுக்கு நம்மகிட்ட உரிமை கிடையாது. We don't have right to decide whether it is right or wrong, whether we can do it or not. இதை செய்தால் ஜீவன், செய்யலன்னா மரணம். If you do this, you have life. If you don't do this, then you will die. இது செய்தால் நன்மை, செய்யலன்னா தீமை. If you do this, it is good. If you don't do, it is evil. இதை செய்தால் புகழ்ச்சி, செய்யலன்னா நியாய தீர்ப்பு. If you do this, you will receive fame, otherwise the judgment. இப்படிதான் சில காரியங்கள் கட் அண்ட் ரைட்டா இருக்கும். So it will be very sharp and very cut and right. இதை நீங்க எந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது, because it is instruction. இது போதனை. You cannot argue about that because it is just an instruction. ரெண்டாவது ஒன்று இருக்கு. There's a second one. மூன்றாம் வசனத்துல வாசித்தோம், உபதேசம், உபதேசத்தை அடையலாம். In verse 3 we read as teaching. இந்த உபதேசம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. Teaching is something different. உபதேசம் என்பது இவ்விதமாக 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம உடனே இம்மீடியட்டாக செய்யணும் அப்படின்றது கிடையாது. So teaching is not that where you list down 1 2 3 4 5 and you have to do it immediately. உபதேசம் என்பது படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற காரியம். So teaching is something that comes in a gradual way, step by step in our life. இது வாழ்நாள் முழுவதும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். So it is something you can learn your lifetime. அதாவது இது ஒரு மனுஷனுக்குள்ள அழுத்தப்படுகிற காரியம் கிடையாது. So it is not something that is thrust into a man. ஒரு கேட்கிறவங்க இதை தங்களுக்கு ஏற்ற விதமாய் புரிந்து கொள்வது, தங்களுக்கு ஏற்றாற் போல் இதை அனுபவத்திற்கு கொண்டு வருவது, அவருடைய பிழைகள் தவறுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு அவங்க வளருவது, இதுதான் டீச்சிங் என்று சொல்லப்படுகிற உபதேசம் என்று சொல்லலாம். So in teaching, the listener is allowed to understand the thing in his own way and he can apply it as it seems fit to him, and where he can learn from his flaws and then change accordingly and learn from it. That is called teaching. அதாவது இந்த டீச்சிங் என்று வரும்போது இது சில வேளை விவாதத்துக்கு உட்படலாம், இது வியாக்கியானங்களுக்கு உட்படலாம், இது பார்த்தீங்கன்னா சில வேளையில் மாற்றங்கள் கூட காலப்போக்கில் வரலாம். So when you come to teaching, it is always open for discussion, also open for interpretation. Sometimes it is also open for development and transformation. இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், உதாரணமாக ஒரு பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. So for example, I can tell you a child is going to a school. அங்கே ஆப்பிளை பற்றி எடுத்த உடனே காமிச்சு A for ஆப்பிள்னு சொல்கிறாங்க. So they show the apple and shows it and tells them that A for apple. They teach them apple, teach them. ஆனால் இந்த டீச்சிங் வெறும் ஏயோட நின்றாது. But this teaching will not stop with A alone. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா இந்த ஆப்பிள் என்ன வகை அப்படின்னு காட்டுவாங்க. So when you go to the higher classes, they will teach you what are the kinds of apples. அதனுடைய கலரை பற்றி பேசுறது LKG. ஆனால் கொஞ்சம் உயர்ந்து படிக்கும் போது ஏன் அந்த கலர் உண்டாகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. So they will teach you about the color in LKG, but when you grow up in higher classes, they will teach you why that color is red in color. LKGல அதனுடைய உருவம், அதனுடைய தோற்றத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் மேல் படிப்பு படிக்க ஆரம்பிச்சுன்னா அதே ஆப்பிளுடைய உரம், அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன சத்து இருக்கு, என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு விளக்குவாங்க. So again when you read in LKG, they will just teach you about the appearance and form of this apple, but whereas when you grow up in higher classes, they will teach you the nutrients and the vitamins that are present in this apple. இதே அக்ரிகல்ச்சருக்காக படிக்க வரும்போது அவங்க பட்ட படிப்புல இதே ஆப்பிளை வச்சு அவங்க ரிசர்ச் பண்றாங்க. So when you go for agriculture research, they will also research using this apple. ஒரே பொருள் தான். It is the same thing. படிப்படியான போதனை இருக்கிறது. But there's a step by step of teaching here. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? Can you understand it? அதாவது இந்த நீதிமொழிகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த வகையான உபதேசம் என்பது இருக்கிறது. So even in Proverbs you can find something called teaching here. இத பாத்தீங்கன்னா ஒரே உபதேசம் ஒரு வாலிபனுக்கும் கொடுக்கப்படும். அதே உபதேசம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப பெண்மணி, ஒரு மனைவிக்கும் கொடுக்கப்படும். அதே உபதேசம் ஒரு முதியவருக்கும் கொடுக்கப்படும். Here you can find the same teaching is being taught to a young boy, the same teaching is taught to a wife, and it was also taught to an elder. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரேட்ல டீச்சிங் இருக்கும். So the teaching is present in different grades here. இது காலப்போக்கில் ஒவ்வொருத்தர் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ற விதமான டீச்சிங் இருக்கும். So it is a teaching that each people can understand as they grow up accordingly. இப்ப சபையில கூட உபதேசங்களை பாத்தீங்கன்னா
Even in churches, when you come about teaching, நாம உபதேசிக்கிற உபதேசங்களை எல்லாருமே ஒரே விதமா புரிந்து கொள்றது இல்ல. so when we teach, all the people will not understand the teaching in the same way. சிலர் அதை ஒரு பாலை போல குடிப்பாங்க. Some people will drink it as a milk. சில பேர் அதை சத்தான ஒரு உணவாக சாப்பிடுவாங்க. Some people consume it as a full nutrient food. சில பேர் அதையே வியாக்கியானம் பண்ணி மற்றவர்களுக்கு போதிப்பாங்க. Some people will interpret and teach the same to other people. அப்போ இந்த உபதேசம் அப்படின்றது வந்து படிப்படியாக காலப்போக்கில் நம்முடைய முதிர்ச்சிக்கேற்ற விதமாக அதில் வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு 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 ஆழத்தை நீங்கள் பார்க்கலாம். So in teaching you can find a deeper development as we grow up and as we become mature. அதனால தான் பாருங்க, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றவங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, நான் இத்தனை வருஷம் இதே பைபிளை படித்தேன், இதே வசனத்தை படித்தேன், ஆனால் இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கல, இப்போதான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. That's why people who grow up in spiritual life, they will understand, they will say, I read the same book and same Bible for so many years, but I did not receive this revelation so far. Just now I received the revelation. அதாவது பைபிள் மாறல, the Bible did not change. பைபிள் இருக்கிறபடி தான் இருக்கு. Bible is as such. என்ன மாறி இருக்குன்னா நாம தான் மாறி இருக்கோம். But we have changed. நாம தான் வளர 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 அதை வந்து ஆழமா படிக்கவும் ஆழமா புரிந்து கொள்ளவும் நமக்கு தான் நேரம் எடுக்குதே தவிர பைபிள் வந்து அதே உபதேசம் தான் கொடுத்துட்டு இருக்கு. As we grow up and grow up, it only takes time for us to learn and get new revelations from the Bible, but Bible never changes, it remains the same. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். I think you can understand what I'm saying. உபதேசம் அப்படின்றது வந்து சற்று வித்தியாசமானது. So therefore teaching is something different. அதனால தான் நீங்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒவ்வொரு குழுவினர் ஒவ்வொரு பிரிவினர் வித்தியாசமான வியாக்கியானங்களை கொடுப்பாங்க. That's why even today we have many groups and each and every groups will give a different interpretation for this teaching. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது இந்த நீதிமொழிகளில் வர்ற மூன்றாவது விதமாக நமக்கு புத்தி ஞானம் உணர்வு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தப்படுகிற மூன்றாவது விதம் வந்து ஆலோசனை. The third way how this knowledge, understanding and counsel is served is through counsel. இதை வந்து புத்திமதின்னு கூட வாசிக்கலாம். And we can read it as counsel. புத்திமதி ஆலோசனை. Advice or counsel. நல்ல கவனிங்க. Listen carefully. நான் முதலாவது சொன்னேன் போதகம். First I told you instruction. இன்னொரு சொன்னா சட்டம் பிரமாணம். In other words, rules and commandments. ரெண்டாவது வந்து உபதேசம். Second is teaching. கல்வின்னு சொல்லலாம். Or teaching or education. மூன்றாவது ஆலோசனை புத்திமதி. Third is counsel. இந்த புத்திமதி வந்து ரொம்ப வித்தியாசமானது. This counsel is something different. இந்த புத்திமதி என்பது ஒவ்வொரு இடத்திற்கு வித்தியாசமானது. This counsel is specific to the place. ஒவ்வொரு மனுஷனுக்கு விசேஷமானது. And it is also specific to each person. ஒவ்வொரு காலத்திற்கு அது வினோதமானது. And it is also different for specific period of time. நாலாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கு தனிப்பட்ட விதமான ஆலோசனை கொண்டு வரும். And it is also specific for each problem that we face. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவேன். I can tell you 4 words in English. See, counsel is unique to a place, to a person, to a period of time and to a problem you undergo. பொதுவாக எந்த ஆலோசனையும் கொடுத்துடவே முடியாது. So we cannot give a counsel in a generalized manner. ஆளுக்கேற்றபடி தான் நம்ம ஆலோசனை கொடுக்க முடியும். We have to give the counsel according to the person. இடத்துக்கேற்ற விதமாக தான் ஆலோசனை கொடுக்க முடியும். We can give counseling only specific to that place. நேரத்துக்கேற்ற விதமாக தான் ஆலோசனை கொடுக்க முடியும். We can give counseling only according to the time. பிரச்சனைக்கேற்றபடி தான் ஆலோசனை கொடுக்க முடியும். And we can give counseling based upon the problem. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒவ்வொருவர் சந்திக்கிற இடம் வேற, ஒவ்வொரு மனிதன் வேற, ஒவ்வொருவருடைய காலம் வேற, ஒவ்வொருவர் வாழ்கிற இடமோ அல்லது அவர்களுடைய சந்திக்கிற பிரச்சனையோ ஒவ்வொருத்தரது வித்தியாசமானது. The place of every person is different and each and every person is different from each other and the time period is also different and the problem faced by him is also different. ஒரே காரியத்தை எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. You cannot do the same thing to everyone. அதனால தான் இப்போ வந்து உதாரணமாக பாருங்களேன், நமக்கு வியாதி அப்படின்னா நீங்கள் இத்தனை வகையில் நீங்கள் பிரிச்சிடலாம். So for example, when you say diseases, you can divide them into so many types. இப்போது உதாரணமாக தலை வலின்னு வச்சுக்கோங்க. தலைவலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, கால் வலி, இப்படி கண் வலி, காது வலி, மூக்கு வலி அப்படின்னு ஒரு 8-10 பிரிக்கலாம்னு வச்சுக்கிட்டுங்களேன். So for example, consider pain. You can divide the pains into 8 such as headache, ear pain, nose pain and chest pain, leg pain and many more. இந்த மாதிரி 8 வகை வலி இருக்குன்னு சொல்லிட்டு
8 வலிக்கு தனித்தனி மருந்தை வந்து கொடுக்கறது ரொம்ப ஈஸி. So you can divide these aches or pains into different 8 types, and you can give medicines to 8 things differently. ஆனா அப்படி வந்து யாருமே மருந்து எடுத்தீங்கன்னா பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். But if a person take medicine in such a manner, it will end up in danger. வலி 8 இருந்தா கூட, Though the pain is of different kinds, 8 வகையா வலி இருந்தா கூட, though the pain is of 8 kinds, ஒவ்வொரு வலி வரும்போதும் நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. so you go to a doctor for each pain. உதாரணமா அந்த உள்ள போனா உதாரணமா ஒரு கண் ஆஸ்பத்திரின்னு வைங்களேன். For example, consider an eye hospital. எல்லாருக்கும் ஆபரேஷன் பண்றாங்க. Do they do surgery to everybody? எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்குறாங்களா? Are they giving same medicine to everyone? எல்லாருக்கும் ஒரே கண்ணு தானே இருக்கு. They all have the same eyes. கரெக்டா இல்லையா? Is that right? எல்லாருக்கும் ஒரே கண்ணு தான். All have the same eyes. எல்லாருக்கும் ஊத்துப்பா, ஒரு 10 டிராப் எல்லாத்துக்கும் போட்டு வா. So just drop this drops into the eyes of everyone here. எல்லாத்துக்கும் 2 ஊசி போட்டு வா. And inject 2 injections to everyone. எல்லாத்துக்கும் ஒரே போட்ல மாத்திரையை கொடுத்துட்டு வா. And give the same medicine to everyone. அப்படி கொடுக்க மாட்டாங்க. They don't give so. எல்லாரும் கண் வலின்னு சொன்னாலும், Though everyone say it is eye pain, ஒவ்வொருத்தன் கண் வலியில ஒவ்வொரு வித்தியாசம் வினோதம் இருக்கும். there is a variation and difference in each eye pain. ஒவ்வொரு ஆள் வித்தியாசமா இருப்பாங்க. Each person will be different. ஒருத்தருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு பண்ண முடியாது. Unto a person you can undergo surgery, but another person you cannot do it. ஒருத்தருக்கு சுகர் இருக்கும், ஒருத்தருக்கு பிரஷர் இருக்கும். One person may have diabetes, other person may have pressure. பேர் என்னன்னா கண் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. But you call it generally as a eye problem. பட் எல்லா பேஷண்ட்டையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது. But you can deal every person in the same manner. ஒருத்தருக்கு டாக்டர் சொல்லுவாரு நீங்க நடக்க கூடாதுன்னுவாரு, இன்னொருத்தர் நடக்கணும்னுவாரு. Unto one person doctor says you should not walk, but to the other one he says you should walk. ஒருத்தருக்கு சொல்லுவாரு நல்லா சாப்பிடலாம்னுவாரு, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்கன்னுவாரு. Unto the one he may say you should eat well, unto the other one you may say you should not eat good. ஒருத்தருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணலாம்னுவாரு, ஒருத்தருக்கு மருந்து போட்டா போதும்னுவாரு. Unto the one he may say you may have to undergo surgery, unto the one other one he will say if you take medicine that is enough. ஒரு பேஷண்ட் போய் அங்க போய் சண்டை போட முடியாது. என்னங்க எனக்கும் கண் வலி தான், அவருக்கும் கண் வலி தான், அவருக்கு வந்து ஆபரேஷன்றீங்க, எனக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்குறீங்க, அல்லது எனக்கு வந்து ஆபரேஷன் அவருக்கு மாத்திரையோட அனுப்பிட்டீங்களே, எனக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. No patient can go and fight with the doctor saying that it is the same eye pain, but you have given him the eye drops, but you are asking me to undergo surgery. I also want the eye drops, give me the medicine alone. அப்படி கேட்க முடியாது. They cannot ask so. ஏன்? Why? ஆலோசனை அப்படின்னாலே ஒவ்வொரு தனி நபரை பொறுத்தது. When it comes to counsel, it is very specific to each person. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand? அது இடத்தை பொறுத்தது. It is based upon the people. பிரச்சனையை பொறுத்தது. It is based upon the problem. அவர்களுடைய தாங்கிக் கொள்ளும் திறனை பொறுத்தது. It is based upon the ability of tolerance. அதனால நீங்க அந்த நீதிமொழிகளை வாசிக்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சில வேளையில ஒண்ணுக்கு முரணா இருக்கிற மாதிரி கூட தெரியும். So when you read this proverb, it will be very different. Sometimes it might be contradict to each other. நான் எல்லாத்தையும் பேசுற நேரம் இல்ல. I don't have time to tell everyone. சில வசனங்களை பாத்தீங்கன்னா செய்யின்னு சொல்லும், அதே காரியத்தை இன்னொரு இடத்துல செய்யாதன்னு சொல்லும். When you see some verses, it will ask you to do it, but at the same thing it will say not to do in the other place. அப்போ உங்களுக்கு என்னங்க ஒரு இடத்துல செய்யின்னு போட்டுருக்கு, இன்னொரு இடத்துல செய்யக்கூடாதுன்னு போட்டுருக்கு. So what is this? It is asking us to do in one place, but it is saying not to do in another place. ஒரு வசனத்துல பேசுன்னு போட்டுருக்கோம், இன்னொரு இடத்துல பேசாதன்னு போட்டுருக்கோம். In one verse it has been written you should talk, you should speak, but in other place it has been written do not speak. அதான் ஆலோசனை. That is counsel. இடம் பொருள் ஏவல்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பின்னணிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற வித்தியாசமான ஆலோசனைகள் கொடுக்கப்படும். So here it is a customized teaching given to specific to the place, person, period of time and problem. இது உங்களுக்கு புரியுது, பிரயோஜனமா இருக்குது நான் நம்புறேன். I believe that you can understand it and it is useful to you. So இந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க நீதிமொழிகளை படிக்கணும். You have to read the book of Proverbs only in this perspective. இந்த உபதேசம், போதகம், அதுக்கப்புறமா ஆலோசனை, இத மூணை நீங்க குழப்பிட கூடாது. You should not confuse with these 3 words: instruction, teaching and counsel. இதை நீங்க குழப்பாம இருக்கிறது தான் ஆரம்பத்திலே ஒரு ஃபவுண்டேஷனை போடுறேன். So I am giving this foundation that you may not confuse in the later days. So இதை நீங்க எல்லா புத்தகம் படிக்கிறது போல கதை புத்தகம் மாதிரி வாசிட்டு போயிட முடியாது. So you cannot read this book like a story book, like how you read other books. இதுல எது வந்து புத்திமதி, எது வந்து போதகம், எது உபதேசம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சாதான் அதை கரெக்டா நம்ம பயன்படுத்துவோம். So only when we understand properly as to whether which is instruction, which is teaching and counsel, then it will be very useful to us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இத Lord. பத்தி நம்ம ஆழமா வருகிற நாட்கள்ல அந்தந்த நேரம் வரும்போது அதை நான் போதிக்கிறேன், நான் உபதேசிக்கிறேன், ஆலோசனை கொடுக்கிறேன். So in forthcoming days when we come across that, I will give you the correct instructions, teaching and counseling accordingly. ஆனால் இன்றைக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்பினது என்னன்னா, அது உபதேசமோ போதகமோ ஆலோசனையோ
அதை ஒரு மனிதன் பெறும்போது எப்படிப்பட்ட மனநிலை அவனுக்கு இருக்க வேண்டும்? So today what I want to say is, what kind of attitude should a person possess when he receives this instruction, teaching and counsel? மறுபடியும் சொல்கிறேன், I tell you again. அது உபதேசமோ போதகமோ ஆலோசனையோ, இது மூன்றும் நம்மை நோக்கி வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க சரியான மனநிலைகள் என்ன? So what is the correct attitude that we should possess to receive this instruction, teaching and counsel? மூன்று காரியங்களை ரொம்ப சுருக்கமாக காண்பிக்கிறேன். I want to show you three things in short. முதலாவது, First, 50ஆம் சங்கீதம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். Psalm 50 verses 16 and 17. 50ஆம் சங்கீதம் 16-17 வசனங்கள். Psalm 50 verses 16 and 17. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து உன் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். என் வார்த்தைகளை உனக்கு பின்பாக எரிந்து போடுகிறாய். Psalm 50, 16 and 17. But to the wicked God says, what right have you to declare my statutes or take my covenant in your mouth, seeing you hate instruction and cast my words behind you? The first attitude, நாம் இந்த உபதேசம், போதகம், புத்திமதி அல்லது ஆலோசனை இவைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடாத முதலாவது மனநிலை என்னவென்றால், இவைகள் நம்மை நோக்கி வரும்போது அவைகளை நாம் வெறுக்கக்கூடாது. The first attitude that we should possess to receive instruction, teaching and counseling is, do not hate it. அவைகளை வெறுக்கக்கூடாது. Do not hate it. உபதேசமோ போதனையோ புத்திமதி ஆலோசனையோ எப்பொழுதுமே நமக்குடைய பிரியத்தின்படி இருக்காது. Always this instruction, teaching and counsel will not appear to our delight and pleasing. நாம் நினைத்ததற்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறதுக்கும் வருகிற உபதேசம் போதனை ஆலோசனைக்கும் மாறுபாடு இருக்கலாம். It might be a contradict situation where we may receive the instruction, teaching and counseling totally different from the situation that we are facing. ஆனால் நம்முடைய இருதயம் அதை வெறுக்கக்கூடாது. But our heart should not hate it. ஒரு துன்மார்க்கன் யார் என்றால், அவனுக்கு நேராக வருகிற புத்திமதி, அவனுக்கு நேராக வருகிற உபதேசம், ஆலோசனை அல்லது போதகம் எல்லாமே தான் செய்வதையே முன்மொழிந்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். A wicked person is the one who always wants to appreciate and also go with the things that he expects that the instruction, teaching and counseling should go and appreciate the thing what he is doing. Correct. அதாவது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ அதே தான் உபதேசம் வரணும். அவன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை தான் ஆலோசனையாக வரணும். அதற்கு மாறுதலாக ஏதாவது வந்தால் அவன் அதை வெறுக்கிறான். He expects that the instruction, teaching and counseling should come totally equal to or appreciating what he is doing, and if it comes against what he is doing, then he will hate it. அதில் அவனுடைய பிரியம் என்னன்னா, இந்த உபதேசம் நான் செய்து கொண்டிருக்கிற தவறாக இருந்தால் கூட அதை சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். So what is his delight or pleasing is that even if I do a wrong, this instruction and teaching and counseling should give a certificate and he should accept it. இங்க பாருங்க, இந்த லஞ்சம் ஊழல்ன்றது எங்க வருது தெரியுமா? You know where is this bribe and corruption comes in? வாங்குறவனிடத்திலிருந்து இல்ல, கொடுக்கிறவனிடத்திலிருந்து தான். It does not come from the one who gets, but only from the person who gives. நல்லா கவனிக்கணும். Listen carefully. எங்க துவங்குதுன்னு காட்டுறேன். அதாவது ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய விதமா செய்யாம தவறுதலா செஞ்சுட்டு அதை சரி கட்டுறதுக்கு அவன் என்ன கொடுக்குறான்னா, இந்த பரிதானத்தை கொடுக்குறான். A person will not do the thing that he's supposed to do it in a right way, but rather do it in a wrong way, and he gives this bribe to set right it. அதாவது அவன் செய்யற காரியத்தை சரி பண்ண மாட்டான், இந்த தப்பா போன காரியத்தை ஈடு கட்டுறதுக்கு பணமோ பொருளோ இதையோ கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிற தவறு தொடரணும்னு விரும்புவான். So he will not do the thing right, but rather he will compensate by giving this bribe to continue doing the wrong as such. உதாரணமாக, for example, ஒரு மலையில ஒருவர் ஒரு மாடி தான் கட்டணும்னு சொல்றது சட்டம்.
So it is a rule that a person should construct only one floor on a hill mountain. ஆனால் சட்டத்தை மீறி அவன் 5 மாடி கட்டுறான்னு வச்சுக்கிடுங்க. So if he construct 5 floors against the rule, ஏன்னா அவனுக்கு அதை வைத்து சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கலாம். because he may have to earn from it. அதை வச்சு ஏதோ ஒரு தேவை அவன் பூர்த்தி செய்ய வேண்டியதா இருக்கலாம். Because he may have to fulfill some of his need using that. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் சட்டத்தை உடைக்கிறேன்னு தெரியும். But he know very well that he is breaking the rule. ஆகவே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? So what he will தன்னுடைய do? கட்டடத்தை சட்டத்தின்படி அவன் மாற்ற விரும்பாமல், He will not try to change this construction according to the rule. அந்த கட்டடத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவன் வந்து காசை கொடுத்து தான் செய்த தவறுகளை தொடர்ந்து செய்வதற்கு அவன் வந்து விருப்பப்படுவான். Rather he will keep his construction as such, but give or pay bribe and do things or continue to do the wicked thing as such. அதே போல தான் நிறைய பேர் கூட உபதேசம், போதனை, ஆலோசனை அப்படின்னு வரும்போது இவங்க செய்துட்டு இருக்கிற தவறுக்கு வந்து உபதேசம் முன்மொழியணும், உபதேசம் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போதனை வரணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை வரணும்னு ஒரு மனநிலையோடு வர்றாங்க. That's a similar manner. Many people, when they do anything incorrectly, they always want this instruction, teaching and counseling to bend according to their pleasing. அவர்களுக்கு பிரியமா, அவர்களுடைய தவறுக்கு ஏற்ற விதமாக அது வரலன்ன உடனே அவங்க அந்த ஆலோசனை, போதகம், உபதேசத்தை வெறுக்கிறாங்க. If they don't come in line with their own pleasing, then they hate this instruction, teaching and counseling. இதோட விளைவு என்னன்னு சொன்னா அவரோட தவறுகள்ல இருந்து அவங்க வெளியே வர்றதே கிடையாது. As a result, the consequence is that they don't come out of their mistakes. அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க ஒரு நாளும் வெளியே வர்றது இல்லை. They don't come out of their problems at any time. அவங்களுக்குள்ள எந்த மாற்றம் உருவாகிறது இல்லை. There is no change in them. இது ஒரு வேதனையான ஒரு காரியம். It is a grieving thing. பாருங்க, நிறைய பேர் வந்து ஆலோசனைக்கா வருவாங்க. Many people come for counseling. ஆனா அந்த ஆலோசனை உண்மையை அவங்க வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை. But truly they don't accept that counsel. தாங்க செய்யறது சரின்னு ஒரு ஆலோசகர் சொல்லணும் அப்படின்னு விரும்புறாங்க. They always expect that we should tell what they do is right. அவங்க நிறைய வேளை ஆலோசனை கேட்கிறேன்னு வந்துட்டு Many times they come for counseling, தங்களுடைய சுய ஆலோசனையை தான் அவங்க வந்து பெருசா பேசிட்டே இருப்பாங்க. but they keep on speaking about their self counseling to us. அவர்களுடைய நேரமும் வீணாகும், நம்ம நேரமும் வீணாகும். So their time is wasted and our time is also wasted. எந்த மாற்றமுமே வராது. There will not be any change. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆலோசனையோ, உபதேசமோ, புத்திமதியோ, போதகமோ அவர்களுக்கு பிரியமே கிடையாது. It's because none of this instruction, teaching and counseling is pleasing to them. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சிற்சையை பகைக்கிற, என் வார்த்தைகளை உனக்கு பின்னால எரிந்து போடுற, ஆனா ஆலோசனை கேட்க வந்துடுற. That's why God says you come to receive counseling, but you hate instruction and cast my words behind you. சில வேளையில நீயே என் பிரமாணங்களை உபதேசி கூட செய்யற, ஆனா நீ அதை செய்யறது இல்ல. Many times you also teach and instruct my words, but you don't follow it. ஏன்னா நீ முதலாவது சிற்சையும் போதகத்தையும் நீ வெறுக்கிறப்பா. It's because you hate instruction, teaching and counsel. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. ஆட்டிட்யூட் ரொம்ப கரெக்டா இருக்கணும். Our attitude should be right. பரிசேயர்கள் ஏன் இயேசுவை வெறுத்தாங்கன்னா, இயேசு வந்து தாங்க விரும்பினபடி போதிக்கல, அதான் உங்களுக்கு பிரச்சனை. So why did Pharisees hate Jesus? Because he did not teach them as they pleased. அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட பெண்ணை இயேசுகிட்ட கொண்டு வந்தோடனே இயேசு கல் எடுத்து எரிஞ்சிருந்தாருன்னா இயேசுவை உடனே அவங்க சிங்காசனத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. When they brought the woman in prostitution red-handed, if Jesus would have thrown a stone at her, they would have just placed Jesus on the throne. இயேசு வந்து ஓய்வு நாளில் வந்து இவங்க சொன்ன உடனே சூமின கை உடையவனை சுகமாக்காம விட்டுருந்தாருன்னா அவங்க உடனே அவரை பாராட்டியிருப்பாங்க. If Jesus would have not healed the crippled on the Sabbath day as they told, they would have applauded and appreciated Jesus. ஒருவேளை இயேசு வந்து இந்த பரிசேயர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர் இவங்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனிதர்கள்னு பாராட்டி இருந்தார், நிச்சயமா அவரை வந்து ஒரு பெரிய ஆளா, ஒரு மேசியாவா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. If Jesus would have appreciated these Pharisees, high priests and scribes to be a greater people, what they do is right, then they would have accepted Jesus as the Messiah. ஆனா அடிக்கடி நீங்க இயேசுனுடைய வாழ்க்கையில படிக்கலாம், இது நிமித்தமாக அவரை பகைத்தார்கள்னு பார்க்கலாம். Many times you can read in the life of Jesus, they hated him for this sake. அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். They tried to find a way to kill him. ஏன் தெரியுமா? Why? அவங்க இந்த உபதேசம், போதனை, ஆலோசனையை வெறுத்தார்கள். Because they hated instruction, teaching and counsel. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் உண்டாக்க விரும்புகிற நன்மைகளை நாம பெறணும்னா உபதேசம்,
புத்திமதி, ஆலோசனை, போதகம் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். As children of God, when we receive this instruction, teaching and counsel, we should be very happy to receive it. இரண்டாவது, Second, நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? how our attitude should be. நீங்கள் சங்கீதம் 25:9 வாசித்தால், When you read Psalm 25:9, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். the meek will he guide in judgment, and the meek will he teach his way. ரெண்டாவது, The second, தேவன் கொடுக்கும் உபதேசம், போதனை, ஆலோசனை இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ற நம்ம இருக்க வேண்டிய ரெண்டாவது மனநிலை, பெருமை கொள்ள வேண்டாம். the second attitude we should possess to receive instruction, teaching and counsel from God is, do not be hot-headed. Do not hate it, do not be hot-headed. நம்மை குறித்த ஒரு கர்வமோ பெருமையோ ஆணவமோ இருக்கவே கூடாது. We should not be arrogant, or we should not be proud about ourselves. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஒருவன் சாந்த குணமுள்ளவனாய் அல்லது தாழ்மை உள்ளவனாய் இருக்கும்போது தான் கர்த்தர் அவனை நியாயத்தில் நடத்துறாரு. கர்த்தர் அவனுக்கு தமது வழியை போதிக்கிறாரு. the Bible says, only when a person is meek or humble, he will guide him in judgment and he will teach his ways. யோபு 22:22 பாருங்க. When you read Job 22:22, அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். receive please instruction from his mouth and lay up his words in your heart. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Therefore this is very important thing. அவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்பா, இதை வைத்துக்கொள்ளணும்பா, அதுக்காக நான் உன்னை வேண்டுகிறேன். So he says you have to accept it, you have to lay it up in your heart, and that's why I ask you. நாம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது, நமக்கு டீச்சிங் வரும்போது, நம்ம கவுன்சிலிங் வரும்போது நமக்கு தேவை வந்து ஒரு தாழ்மை வேண்டும். So when we receive this instruction, teaching and counseling, அந்த தாழ்மை இருந்தால் தான் கர்த்தர் வந்து போதிப்பார். we need humility. Only when we have humility, God will teach us. நீங்க எங்க வேணாலும் போங்க, நீங்க எதையும் நீங்க கற்றுக்கொள்ளணும், நீங்க உபதேசிக்கப்படணும், ஆலோசனையினால நீங்க பயன்பெறணும்னா ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு தாழ்மை இருக்கணும். No matter you can go anywhere, but if you want to learn something and grow up, you need this humility in you. அதில் வந்து இந்த மனசில் வந்து அந்த ஈகோ, அந்த பெருமை வந்துருச்சுன்னா, நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கன்னு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுனாலே எந்த சிறந்த உபதேசம் நமக்கு வந்தாலும், புத்திமதி வந்தாலும், ஆலோசனை வந்தாலும், போதகம் வந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமே இல்லை. So when you have the attitude of ego and a pride in you, you will not accept it, and it is of no use whether you receive a best instruction, teaching and counseling. அது ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவனாக இருக்கலாம், வேலையில் வந்து நீங்கள் பயிற்சியில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அந்த ஹியூமிலிட்டி, அந்த வில்லிங்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ், நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் எல்லாவற்றையும் அடையவில்லை, நான் தேறிறலை அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நம்ம எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நாம் நிச்சயமாகவே இருக்கிற நிலையிலேருந்து நம்ம மேலே போயிடுவோம். Even you might be a member of a family, you might be a student studying in a school, or you might be a person working in a workplace, but no matter if you are humble and if you have a heart to accept and receive it, and if you don't have pride or proud about yourself, then surely we can grow up in your heart. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு போட்டிருக்கு. So it is really surprising that our Lord and Savior Jesus Christ was under their father and parents' control until the age of 30. He obeyed them, he was subject to them. இவ்வளோ ஒரு தாழ்மை இருந்திருந்தால் அதை அவர் செய்திருப்பார். See, he would have done it because of his humility. உங்களுக்கு தெரியும், 12 வயதிலேயே அவர் வேத சாஸ்திரிகளுக்கு, வேத போதகர்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். So even at the age of 12, we can see him that he was speaking and listening and teaching the scribes and teachers in the temple. ஏசாயா அவர் கொடுத்த நாமத்தில் ஒரு நாமம் வந்து அவர் ஆலோசனை கர்த்தர்னு போட்டிருக்கு. அவர் கொடுக்கப்பட்ட பேரே ஆலோசனை கர்த்தர். One of the name that is given by Isaiah is he is a counselor. ஆனால் தன்னுடைய பெற்றோர் முன்பாக அவர் மாம்சத்தில் வாழ்ந்தபோது ஆலோசனை கேட்கவும், புத்திமதிக்கு தன்னுடைய இருதயத்தை செவி சாய்க்கவும், போதகத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தவும்,
கீழ்ப்படிந்த ஒரு தாழ்மை உள்ள இருதயம் இயேசுவுக்கு இருந்தது. But when he was in this flesh, in this world, under these parents, he was subjected to them, he obeyed them, that he was able to receive the instruction and teaching and counseling of them. இன்னைக்கு போய் நீங்க உலகத்துல பாருங்க, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, உபதேசத்துக்கும் போதகத்துக்கும் புத்திமதிக்கு ஏதாவது குறைவு இருக்கா? So just consider our life. Do we lack short of this instruction, teaching and counsel in our life? கிடையாது. No. ஏராளமா கர்த்தர் கொடுக்குறாரு. God has given us a lot. ஆனா நம்ம நிறைய வேளை நினைச்சிடறோம், நான் நினைச்சது தான் சரின்னு நினைச்சிடறோம் பாருங்க. But many times we think what I can think and consider is right. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம எல்லாம் பெரிய ஞானி. I am the wise man, they don't know anything. சில பேர் சின்ன பிள்ளைங்க கூட, மம்மி யூ டோன்ட் நோ எனிதிங், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றோம். Even kids would say, mommy you don't know anything. அப்பா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. They don't know anything. பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. Pastor don't know anything. இப்படி சொல்லியே நிறைய பேர் தங்களுடைய ஆலோசனை நிலைநாட்ட ட்ரை பண்றாங்க. So many people say so and try to establish their own counseling. ஆனா நம்ம தாழ்மையாய் புத்திமதியை கேட்க ஒரு தாழ்மையின் மனப்பக்குவத்தை நாம் வைத்துக் கொள்ளும்போது புத்திமதி, போதனை, ஆலோசனை, உபதேசம் எல்லாமே நமக்குள்ள பலன் செய்யும். But when you possess an attitude to remain humble and be humble, you will receive this instruction, teaching and counseling and will bear fruit in your life. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அது பின்னால் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் விளக்கமா பேசுவோம் இதெல்லாம். So I will explain it later about this. சிலருக்கு உபதேசமோ புத்திமதியோ ஆலோசனையோ இதெல்லாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்றதுக்கு சில பேருக்கு தெரியாது. இதான் பிரச்சனை. So the problem is that some people doesn't know how to instruct, teaching and counsel. அதாவது அவங்க சொல்ற கருத்து கரெக்டா தான் இருக்கும். What the moral they say is right. அவங்க சொல்ற காரியம் கரெக்டா தான் இருக்கும். What they say is actually right. பட் ஆனா the way they say it, அத சொல்ற விதம் தப்பா இருக்கும். But the way they express it is really wrong. ஆனா ஒரு அன்னப்பறவையை போல தண்ணியிலிருந்து பாலை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். But we need wisdom like a swan to differentiate milk from water. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சரி, அப்ப முதல் ஆட்டிட்யூட் do not hate counsel, instruction or teaching. ரெண்டாவது, do not be hot headed, பெருமை, அகந்தை, மேட்டிமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. மூன்றாவது 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. The third one, Psalm 25 and verse 5. 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 25 verse 5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். Lead me in thy truth and teach me, for thou art the God of my salvation. On thee do I wait all the day. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை காத்திருக்கிறேன். The word that really attracted me is I wait all the day. சத்தியத்துல நடத்தும், Lead me in thy truth. போதித்தருளும், சத்தியத்துல நடத்தும், Lead me in thy போதித்தருளும். truth. Lead me in thy truth and teach me. இதை நீர் செய்யும்போது When you do this, நான் என்ன செய்வேன்னா காத்திருப்பேன். I will wait. தேர்ட் ஆட்டிடியூட், நமக்கு இருக்கக்கூடாத ஒரு ஆட்டிடியூட் என்னன்னா, அவசரப்படக்கூடாது. The third attitude that we should not possess is do not be in a hurry. அவசரம் வேண்டாம். Do not be in a hurry. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் பொறுத்திருந்து கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். We should wait and listen to the counsel that God give us. நாம் ஆத்திரப்பட்டு அவசரப்படுவோமானால் அந்த ஆலோசனைகள், புத்திமதிகள் பலன் செய்யாது. If we are in a hurry and hasty, the counseling that we receive will not be beneficial to us. நீங்க பாருங்க, சில ஆலோசனைகள் இருக்கும், அது உடனே பலன் செய்யும். There are some counsels that will immediately work out. சில ஆலோசனைகள் உடனே வரும். So we will receive certain counsels immediately. ஆனால் எப்பொழுதும் எல்லா ஆலோசனையும் உடனே வராது. எல்லா போதகமும் உடனே செய்தாலும் அதற்கு பலன் வராது. But many times it is not that we receive the counseling immediately, and also it is not that when we do according to that counseling we will not receive the results immediately. Correct. அப்போ நமக்கு தேவை பொறுமை. But we need patience. பொறுமை. Patience. சில வியாதிகள் இருக்கு. There are some diseases. அதுக்கு ஒரு ஊசி போட்டு 10 நிமிஷத்துல உடனே கிளாரிட்டி, ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். So if you inject a medicine, you can find a difference in another 10 minutes. சிலது இருக்கு, ஒரு மாசம் போட சொல்லுவாங்க, அப்புறமா வாங்கன்னுவாங்க. There are some diseases they will ask us to take this medicine injection for 1 month and then ask them to come. அது பார்த்தா அது ரத்தத்துல ஊறி அது தன்மைகளை மாற்றி அது மாற்றம் தெர்றதுக்கு 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஆயிடும்.
So that I have to get soaked in a blood, mixed with the blood, and then as it gives a result, it may take 2 months or 3 months. எமர்ஜென்சி கேர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். So in emergency care, you can find a difference immediately. மூச்சு வாங்கிட்டு போனேன், மூச்சு விட முடியல, I was not able to breathe, I was wheezing. உடனே ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் கொடுத்தாங்க, உடனே அப்பா மூச்சு விட முடியுது. They gave me high flow oxygen and immediately I could breathe. ஒரு ட்ரிப் போட்டாங்க, உடனே எனக்கு சரியாயிருச்சு. So they injected a drip and I'm healed now. எல்லாத்துக்குமே ட்ரிப் போட முடியாது. You cannot inject drip for everything. எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் போட்டு சரி பண்ண முடியாது. You cannot give oxygen for everything. சிலதுக்கெல்லாம் பொறுமை வேண்டும். For some things you need patience. சில வேளையில சில காரியங்களுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாரு, வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்கன்னுவாரு. For certain things doctor would say, don't be in a hurry, please wait for some time. சில காரியங்களை எமர்ஜென்சி ஆபரேஷன் எடுத்துட்டு போயிடுவாங்க. But sometimes for certain things they will take to an emergency operation. சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அவசரம் இல்லை, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்டேட் எனக்கு தெரியும், இதுன்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம். For certain things they will say, we know the current state and you can wait for another 1 week. தேவனுடைய புத்திமதி, ஆலோசனை, உபதேசம் நமக்கு இது பலன் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. So we need a patience for this instruction and teaching and counsel of God. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக நான் காத்திருப்பேன். David says, Lord, I will wait for you, Lord. உமக்காக காத்திருக்கிறேன். I will wait for you. உடனே என் சுய புத்தியில சார்ந்து உடனே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உடனே முடிவெடுக்கிற அந்த சுபாவத்தை என்ன விட்டு எடுத்துரும். Lord, take away the habit or the attitude of taking immediate responses and leaning on my own understanding. ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்திர அவசரங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. We should not be hasty and in a hurry. கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கணும். We should wait for the counsel of God. கர்த்தருடைய புத்திமதிகளை பொறுத்திருந்து தான் நம்மளுடைய பலனை நம்ம பார்க்கணும். And we can see only the outcome and the results of God's instructions only slowly after patience. கர்த்தர் வந்து சில வேளையில படிப்படியா தான் நமக்கு போதிப்பாரு. Sometimes God will teach us only step by step. அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் வந்து ஆலோசனை தருவாரு. God will give his counseling only to the people who wait for him. நாம் ஒரு காரியத்தை கீழ்ப்படிந்து நிற்கும் போது தான் அடுத்த ஆலோசனை தருவாரு. Only when you obey the first step and wait, then he will give you the second counseling. அதுக்கு நமக்கு தேவை பொறுமை. But we need patience for that. ஆண்டவரே இந்த காலையில இந்த ஆட்டிடியூட்ஸ் எங்களுக்குள்ள நீங்க தாங்க. Lord, in this morning I will give this attitude in us, Lord. நீதிமொழிகளை படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். It is always interesting to read the book of Proverbs. ஆனா மனநிலை சரியில்லாம இந்த புத்தகத்தை ஒரு 180 நாள்ல 1800 நாள் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. But reading this book without a good attitude, even for 1800 days, it is of no use to you. 3 ஆட்டிடியூட்ஸ் நமக்கு இருக்கணும். We should have 3 attitudes. நான் சொல்லுவேன், நீதிமொழிகள் மாத்திரம் இல்ல, பைபிளையே தேவனுடைய ஆலோசனையே நாம் வந்து கேட்கறது 3 மனநிலையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். I tell you, not only for the book of Proverbs, for reading the entire Bible, we should maintain three attitudes. அதை வெறுக்க கூடாது, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். Do not hate it, be happy to receive it. மேட்டிமையும் பெருமை இல்லாமல் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும். Do not be hot-headed or with pride, but be humble to hear. அவசரப்படாமல் பொறுமையாய் காத்திருக்கணும். Do not be in a hurry, but wait with patience. இந்த மனநிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் அது கொடுக்கிற ஆலோசனைகள், போதனைகள், உபதேசங்கள், புத்திமதிகள் நம் வாழ்க்கையில பயன் தர கர்த்தர் கிருபை தருவாராக. May God give us grace that he may give us these 3 attitudes and that we may make use of this instruction, teaching and counseling to bring a fruit in our life. நாம் ஜெபம் பண்ண போறோம். We are going to pray now. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து மத வழிபாடுகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செய்தி நேற்றைக்கு வந்தது. So as you all know, yesterday we received a news that the worship center should not function on Fridays, Saturday and Sundays. அநேகருக்கு ஒரே கேள்வி, நாளைக்கு ஆராதனை இருக்குமா இருக்காதா? Many people are asking question whether we will have a service tomorrow or not. நான் விசாரித்த வரைக்கும், நான் மற்ற இடங்களில் விசாரித்த வரைக்கும் இந்த சட்டம் வந்து இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து தான் இது நடைமுறைக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். As far as I inquired from other places, this rule will be operational only from 9th of this month. ஆகவே இந்த நாளைக்குள்ள ஆராதனை நடத்த தடை இல்லை என்பதுதான் அநேகருடைய கருத்து. So many people's opinion is that we don't have any obstruction for tomorrow's service. ஆகவே அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வருது, நாளைக்குள்ள ஆராதனை ரத்து செய்யப்படுகிறது என்றால்
அறிவிப்பு வரும். அறிவிப்பு வரவில்லை என்றால் வழக்கம் போல நடக்கும். So if there's something, if there's a cancellation of tomorrow's service, then you will receive an announcement. If you don't receive an announcement, then there will be a usual service tomorrow. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. நம்ம கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இயேசுவே, இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்க தியானிக்க நான் முற்படும்போது என்னுடைய மனநிலையை நீங்கள் சரி பண்ணுங்க. Let us ask the Lord, Lord, as I read this book, Lord, change my attitude, Father. ஒரு சந்தோஷமா உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள கிருபை தாங்க. Lord, give me grace to accept this instruction happily, Lord. தாழ்மையோடு உம்முடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். Lord, give me grace to accept your counseling humbly, Lord. பொறுமையோடு கேட்டு பலனளிக்க எனக்கு கிருபை தாரும். Lord, let me hear with patience and be fruitful, Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் அனுப்புகிற புத்திமதிகளுக்காக, ஆலோசனைகளுக்காக, போதகத்திற்காக, நீர் கொடுக்கிற உபதேசங்களுக்காக நன்றி. Our holy Lord, we thank you for the instructions, teaching and counsels that you're sending us, Lord. இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் இதனால் பயன்பெறவும் எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான ஒரு இருதயம், எங்களுக்குள்ளே ஒரு தாழ்மையான இருதயம், எங்களுக்குள்ளே ஆழ்ந்த பொறுமை கொடுத்து நாங்கள் இவைகளால் பயன்பெற்று உம்முடைய நாமம் மகிமைப்பட கிருபை தாரும். Lord, give us grace that we may receive this instruction, teaching and counsel happily, Lord, and humbly and also with patience and bear fruit to you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய மனதை நீர் புதிதாக்கும். Lord, transform our hearts, Lord. எங்களுடைய மனநிலைகளை சீர்படுத்தும். Lord, set right our attitudes, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். இன்றைக்கு 6ஆம் நாள் வேதம் வாசிக்கிறதுல. Today is the day 6 of Bible reading challenge. நேற்றையோடு ஆதியாகமம் புஸ்தகத்தை முழுசும் வாசித்து முடிச்சிட்டோம். By yesterday we have completed the entire book of Genesis. இன்றைக்கு 6ஆம் நாள்ல நமக்கு முன்பாக இருக்கிற வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதல் 10 அதிகாரங்கள். So today we have the Bible scripture portion as from the book of Exodus, first 10 chapters. எல்லார் கையிலும் இந்த கார்டு இருக்கு நான் நம்புறேன். I believe that everyone have this card with you. ஒருவேளை உங்களுக்கு பிசிக்கலா இந்த கார்டு கிடைக்கலனா நம்ம வெப்சைட்ல acabrc.com அப்படின்றதுல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். So if in case you don't have this card physically with you, you can go and visit acabrc.com and then download this card. இந்த 180 நாட்கள்ல வாசிக்கிற எல்லாரும் தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. And everyone who is taking part in 180 days Bible reading challenge, kindly register in that website. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த வாரத்துல ஏதாவது கொஞ்சம் விட்டுட்டீங்க, வாசிக்க முடியல, கொஞ்சம் குறை வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம காம்பன்சேஷன் டே 8ஆம் தேதி போட்டிருக்கோம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த 6 நாள் போர்ஷனை நீங்கள் எப்படியாவது வாசித்து முடிச்சிருங்க. So if in case you have some pending portions in this week, you have not read some portions or lagging behind, then you have a compensation day tomorrow on Sunday. So try to complete the entire portion of this week by tomorrow. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் திங்கட்கிழமை மீண்டும் இந்த தியான வேளைகளை தொடருவோம். If God willing, we will again continue this morning devotion from Monday. சோர்ந்து போகாதீங்க. Don't lose interest. தொடர்ந்து நீங்க இதுல ஆர்வம் காட்டுங்க. Show interest continually in this. காலையில எழும்பிருங்க.
Get up early in the morning. மற்றவங்களையும் எழுப்பி விடுங்க. Also wake other people. உங்க சொந்தங்கள், பிள்ளைகள் எல்லாரும் எழுப்பி விடுங்க. Also wake up all your relations. காலையிலே தேவ ஆலோசனை பெறுங்க. Receive the counsel of God very early in the morning. வேத தியானத்தோட ஆரம்பிங்க. And start the day with a morning devotion of God. தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவார். Let God continue to minister with us. இதை பற்றி அறியாதவர்களுக்கு அறிமுகமாக்குங்கள், அது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். Also share this information to all your acquaintances and it will be very useful இதே for them. 180 நாட்களிலே வேதத்தை வாசித்து முடிக்கிறத இதே முயற்சி அநேக சபைகள் இதே நம்மோடு இணைந்து மலையாளம் சர்ச் கூட ஒன்று நேற்றுக்கு இதே போல் அவங்க ஒரு கார்டு பண்ணி எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க சபையும் இப்படி வாசிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. So many churches are also joining with us for this 180 days Bible reading challenge, and yesterday we received a Malayalam church who made a card like this in Malayalam, and they have also sent us and informed that. ஆகவே நீங்க உற்சாகப்படுங்க, மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. So therefore have interest and you also encourage other people to do it. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts and your law I love. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. கர்த்தர் இந்த நாளை பிரயோஜனப்படுத்துவாராக. May God make this a blessed one. ஆமென். ஆமென்.